ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா. ஒரு 3 செய்திகள் தொடர்ந்து சுருக்கமாக பார்த்துடலாம் இந்த நிகழ்ச்சியில அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல CBSE அறிவிப்பு 9, 10ஆம் வகுப்புகள்ல 3வது மொழி தேர்வில் தேர்ச்சி பெறுவது இனி கட்டாயம். CBSE உத்தரவு அப்படின்னு ஒரு செய்தி. இந்த மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழே ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. அதன்படி 9வது வகுப்புலையும் 10வது வகுப்புலையும் பயிலக்கூடிய மாணவர்கள் 3வது மொழிக்கான பள்ளி அளவிலான உள்மதிப்பீட்டு தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல தெளிவாக என்ன இருக்குன்னா, இது பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. ஸ்கூலுக்குள்ளேயே தான் இந்த தேர்ச்சியை நீங்க தேர்வு வச்சு எடை போடணும். அதுல அவங்க பாஸ் மார்க் வாங்கினாங்கன்னா 9வது வகுப்பு 10வது வகுப்பு பாஸ் பண்ணதாக அந்த சர்டிபிகேட் தருவோம். 10வது வகுப்பு முடிச்சாச்சுங்கிற சர்டிபிகேட்டை வாங்கணும்னா இந்த ஸ்கூலுக்குள்ள நடக்கிற 3வது மொழி தேர்வு அதுல நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல இந்த ஆண்டு உடனே 9வது வகுப்புல மட்டும்தான் இது நடைமுறைக்கு வருது. 10வது வகுப்புல இந்த தடவை வராது. அடுத்த ஆண்டுல இருந்து வருது. கல்வி ஆண்டு 2026-27 இருந்து இது நடைமுறைக்கு வருகிறது 10வது வகுப்புக்கு. 9வது வகுப்புக்கு இப்போவே 26-27 வருது. இதுல என்ன பிரச்சனை? இதை பற்றி பேசின முதல்ல எப்படி 3வது மொழி அப்படிங்கிறது எப்படி வந்தது? உங்களுடைய பார்வைக்காக, உங்களுடைய புரிதலுக்காக, உங்களுடைய இன்னொரு மொழி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைக்காக நீங்க 3வது மொழி படிக்கிறீங்க. அது எந்த மொழியாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அந்த மும்மொழி கொள்கையை புதிய கல்விக் கொள்கை மூலமாக கொண்டு வந்தாங்க. அதாவது தேசிய கல்விக் கொள்கை 2020 மூலமாக கொண்டு வந்தது அரசு. தமிழ்நாடு அதை செயல்படுத்துவதில்லை அப்படின்னு கடந்த காலங்கள்ல சொல்லியிருந்தாங்க. அதனால இப்போ CBSE ஸ்கூல்ஸ் வழியாக அதை செயல்படுத்துகிறார்கள். CBSE ஸ்கூல்ஸுக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற CBSE ஸ்கூல்ஸ்ல அதை எப்படி நேரடியாக ஒன்றிய அரசு செயல்படுத்தலாம் அப்படின்னு தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய ஒரு செக்ஷன் என்ன நடக்குதுங்கிறத முழுமையாக பார்க்காம தமிழ்நாட்டில் ஏற்கனவே அரசுகளாக இருந்தவற்றை குறை சொல்வதையே நோக்கமாக கொண்டு பேசுறவங்க பேசலாம். ஆனா நடைமுறையில CBSE ஸ்கூல்ஸுக்கு என்று எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறோம். அது ஏன் கொடுக்க வேண்டிய வந்தது? வெவ்வேறு இடங்கள்ல இருந்து படிக்கிறவங்களுக்கு அந்த சலுகையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததால வந்தது. ஏற்கனவே இங்க இருந்த நிலை என்ன அப்படிங்கிறதும் அதுல பார்க்கலாம். அதுல ஏன்னா அது தொடர்பாக தமிழ்நாட்டுல தமிழ் வளராம இருந்ததுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கலன்னு அடிக்கடி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதனால தமிழ்நாடு கம்பல்சரி தமிழ் லேர்னிங் ஆக்ட் 2006 அப்படின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல கட்டாயமாக தமிழ் கற்க வேண்டும் என்பதற்கான சட்டம் 2006 கொண்டு வரப்பட்டது. அதன்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல கட்டாயமாக தமிழ் 1வது வகுப்பிலிருந்து முதல் வகுப்பிலிருந்து 10வது வகுப்பு வரைக்கும் கற்பிக்கப்பட வேண்டும். அதுல ஒரு ஸ்ட்ரக்சரும் இருக்கு. முதல் பாடமாக முதல் பகுதி பார்ட் 1 அப்படின்னு சொல்றாங்க. முதல் பகுதியாக தமிழ் கம்பல்சரி, அது கட்டாய பாடம். பார்ட் 2 இங்கிலீஷ், அதுவும் கம்பல்சரி. 3வது சப்ஜெக்ட் கோர் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அந்த மாதிரியான பாடங்கள். கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடங்கள் 3வது பார்ட். முதல் பகுதி தமிழ், 2வது பகுதி இங்கிலீஷ். இதுதான் 4வது பார்ட்டாக ஆப்ஷனல் சப்ஜெக்ட். நீங்க ஏதாவது ஒரு மொழி, உங்களுடைய தாய்மொழியை படித்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி, அல்லது அடிஷனலாக நீங்க இங்கிலீஷ் தாய்மொழி இல்ல, தமிழ் தாய்மொழி இல்ல என்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய தாய்மொழியை படித்துக் கொள்வதற்கான தேவையை அது நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தது. இது எந்தெந்த ஸ்கூல்ஸ்ல முதல் இது நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தா முதல்ல எல்லா ஸ்கூல்லையுமே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் நடைமுறையில இருந்தது. ஆனா ஸ்டேட் போர்டுல சமச்சீர் கல்வியில முழுக்க அது அப்படியே தான் இன்று வரை போகிறது அப்படின்னு நினைக்கிறேன். பார்ட் 1ல கம்பல்சரி லாங்குவேஜாக தமிழ் இருக்கு. சென்ட்ரல் போர்டு CBSE-ல, ICSE-ல இதுல எல்லாம்
எங்களுக்கு பாதியில வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து வேலைக்கு வர்றவங்க, அவங்க குழந்தைகள் சேர்றாங்க. இந்த திடீரென்று 8வது வகுப்பு 9வது வகுப்புல சேர்பவர்கள் 10வது வகுப்பு தமிழ் பாடத்தை கட்டாய பாடமாக எழுதி பாஸ் பண்ணுவது ரொம்ப கடினமாக இருக்கு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு வழக்குகளை நீதிமன்றத்துல போட்டு இந்த கட்டாயமாக தமிழ் பாடம் படிக்கணும் அப்படின்னு அரசு கொண்டு வந்த சட்டம் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு வழக்குகள் பல போடப்பட்டது. அதுல வெவ்வேறு வழக்குகள்ல வெவ்வேறு விதமான தீர்ப்பு வந்தது. ஆனா எல்லா தீர்ப்புகள்லயும் சட்டத்தை செல்லாதுன்னு சொல்லி நீதிமன்றம் அறிவிக்கல. நீதிமன்றம் சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிக்கல, அப்ப அரசு அறிவிக்க எல்லாத்தையும் செயல்படுத்த வேண்டியது தானேன்னு கேட்பாங்க. ஆனா சட்டத்தை செல்லாதுன்னு சொல்லாம நீதிமன்றம் மனுதாரர்களுடைய இது போன்ற கோரிக்கைகள்ல ஒரு நியாயம் இருக்குது, அதையெல்லாம் அரசு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை அரசின் பொறுப்புக்கு விட்டாங்க. அதுக்கு என்ன பொருள்? அவங்க கட்டாயமாக கையில சவுக்கெடுத்து ஒரு தீர்ப்பாக கொடுக்கல அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் அரசு அதை பார்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது சில பள்ளிக்கூடங்களுக்கு, அதாவது மொழி சிறுபான்மையினர் அப்படின்றவங்க எங்களுடைய சிறுபான்மையினர் உரிமை பாதுகாக்கப்படவில்லை, அதுல அதை இது மீறுது அப்படின்னு அவங்க வழக்கு போடுறது இந்த மாதிரி வந்ததுனால சிபிஎஸ்இக்கும் ஐசிஎஸ்இக்கும் சில தளர்வுகளை அரசு அரசாணைகள் மூலமாக தளர்வுகளை அறிவித்தது. இப்போ என்ன நடக்குது? 1000 ஸ்கூலுக்கு சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கே நேரடியாக அனுமதி கொடுக்குது அரசு. அனுமதி மாநில அரசினுடைய அனுமதியே பெற வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு சிபிஎஸ்இ ஸ்கூலை நீங்க யார் வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் திறந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதும் ஏற்கனவே அது செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. அந்த ஜிஓவும் யூனியன் கவர்மெண்டோட ஒன்றிய அரசினுடைய அந்த அரசாணை, அந்த அறிவிப்பும் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. இதுக்கெல்லாம் நடுவுல தான் ஆண்டுக்கு ஒரு முறை உரிமத்தை நீட்டிப்பு செய்வதற்கு அவ்வளவு லட்சம் கொடுத்தோம் இவ்வளவு லட்சம் கொடுத்தோம் அப்படிங்கிறது, அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு ஏற்கனவே யூனியன் கவர்மெண்டோட ஆணை வந்துருச்சு. நீங்க இங்க லஞ்சம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கட்டாயிடுச்சு அப்படின்னு அதை நீங்க மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை பேர் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறான், எந்த மாதிரி எல்லாம் அந்த ஸ்கூல் கேம்பஸ் இருக்கு போன்றவற்றை பார்க்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை. மாநில அரசு அது தொடர்பாக எந்த விதமான அனுமதியும் கொடுக்க வேண்டியது இல்லை. அப்படிங்கிற ஒரு சூழல் எவ்வளவு தூரம் சரியானதுங்கிறத சோகால்டு தமிழ் ஆர்வலர்கள் தான் முடிவு பண்ணணும். இதெல்லாம் ஒன்றிய அரசுக்கு எதிராக நடவடிக்கை யார் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு அரசு அதற்காக என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் என்ன நடக்குங்கிறது தெரியல. ஆனா திமுகவுக்கு மட்டும்தான் அந்த கடமை இருக்குது அப்படின்னு சொல்வதற்கு மட்டும் எல்லாரும் சேர்ந்து வந்து விடுவார்கள் அப்படிங்கிறத மட்டும் கடந்த காலங்கள்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த கட்டாய சட்டம் கொண்டு வந்தது திமுக ஆட்சி காலத்துல, அதற்கு பிறகு இந்த ரிலாக்சேஷன் கொடுத்ததும் திமுக ஆட்சி காலத்துல தான். ஏனென்றால் நீதிமன்றங்களின் மூலமாக வரக்கூடிய அழுத்தங்களுக்கு அல்லது இங்க புதிதாக பெரும் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்குள்ள குடி புகுந்த வேலைக்காக இங்கு சேர்கின்றவர்கள் வேறு மாநிலங்கள்ல இருந்து வரும்போது இங்கே இருக்கக்கூடிய சூழல் கொஞ்சம் மாறுது அப்படிங்கிறது உண்மைதான். அது நீதிமன்றத்துக்கு போய் ரிலீஃப் கேட்கும் போது நீதிமன்றம் அரசே அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது ரிலாக்சேஷனை கொடுக்க வேண்டியதும் வருது. இத பொத்தாம் பொதுவாக இங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாடு சிலபஸ் அதுல தமிழ் தான் இன்னும் தமிழ் பாடமாக முதல் பாடமாக இருக்கு. அது வேறு சிலபஸ்ல படிச்சுட்டு வர்றவங்க தமிழே தெரியாம வர்றாங்களான்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வாய்ப்பு இருக்கு, வெவ்வேறு ஸ்கூல்கள்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழ் அங்க விருப்ப பாடமாக சேர்ந்து கொள்ளலாம்னா சேர்ந்து கொள்ளலாம். நான் என்னுடைய மகளை +2க்கு சேர்க்கும் போது இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. அவங்க எடுத்த மார்க்குக்கு நான் +2 அட்மிஷனுக்காக அந்த பள்ளியில போயிடும் போது அவங்க நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்களே, அவங்கள நீங்க சான்ஸ்கிரிட் படிக்க சொல்லலாமே அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க தமிழே படிக்கட்டும் அப்படின்னு சொன்ன. ஹிந்தி அப்படின்னு கேட்டாங்க. இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி. பிரெஞ்சு சேர்த்தீங்கன்னா டோட்டல் உங்களுக்கு நல்லா வரும், 100க்கு 100 வாங்கிடலாம்
அதனால நீங்க பிரெஞ்சு எடுத்தீங்கன்னாலும் டோட்டல் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி, இல்ல மேடம் அவங்க செகண்ட் பார்ட்டா தமிழே படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தமிழ் படிக்கிறதுக்கு சேர்த்தோம். அப்போ இதே விஷயங்களை வேறொரு பேரண்ட் தமிழ்ல தான் தமிழ் கண்டிப்பாக படிக்கணுங்கிற ஒரு கட்டாயமான ஒரு மனநிலை இல்லாத கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு ஒரு புதிய இயல்பு இருக்குல்ல, எல்லாரும் எந்த திசையில ஓடுறாங்களோ அந்த திசையிலேயே நாமும் ஓடுவோம் அப்படின்னு ஒரு அத மந்தை மனநிலைன்னு சொல்றதா, இல்ல புத்திசாலித்தனமான எதிர்நீச்சல் போட வேண்டாம், போற போக்கிலேயே போவோம், சமூகம் போற போக்கிலேயே போவோம் அப்படின்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. அப்படி பெரும்பாலான மனிதர்கள் கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு கோட்பாடுன்னு, அது ஒரு கருத்தியல்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யார் யார் என்னென்ன செய்திருக்கிறார்கள், சொந்தக்காரங்க வீட்டுல, உடன் பிறந்தவர்கள் வீட்டுல என்னென்ன செய்திருக்கிறாங்களோ அதே விஷயங்களை தொடர்ந்து செய்வது அப்படிங்கிற ஒரு போக்கு நம்ம கிட்ட இருக்கு. அதை நம்ம சரி செய்யாம எல்லாவற்றுக்கும் மற்றவர்களை குறை சொல்வது சரியா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. பட் அது இப்போ அப்படி பிரச்சனை இல்லை. அதற்கு அப்புறம் இந்த கம்பல்சரி தமிழ் ஆக்ட கட்டாயம் அதை நல்லிஃபை பண்ண முடியாது, செல்லாதுன்னு நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு கோர்ட் சொன்னதுக்கு பிறகு அவங்க கோர்ட்டினுடைய ஆணைகளுக்கு ஏற்ப சில ரிலாக்சேஷன், சலுகைகளை, தளர்வுகளை அரசு கொடுத்தது இல்ல, இந்த தளர்வுகள் எல்லாம் செல்லாதுன்னு அறிவிக்க சொல்லி நீதிமன்றம் போச்சு. அதுதான் இப்ப பெரும்பாலான நண்பர்களுடைய கருத்து. அதாவது தமிழ்நாட்டுல தமிழ் இல்லைன்னு சொல்றது, இங்க எப்படி நீங்க தளர்வுகளை அறிவிக்கலாம்னு கேட்கக்கூடிய நண்பர்கள், அவர்களுடைய பிரதிநிதிகள் நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. இந்த கம்பல்சரி தமிழ் செல்லாதுன்னு சொன்னீங்க, ரைட்டு, தளர்வுகள் எதற்காக? தளர்வுகள் கூடாது, எந்த சிலபஸா இருந்தாலும் எந்த கரிக்குலமா இருந்தாலும் கட்டாயமாக தமிழ் படிக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த தளர்வுகளை நீக்க வேண்டும், அந்த அரசாணை செல்லாதுன்னு அறிவிக்க வேண்டும்னு கேட்டாங்க. அந்த மனுவை ஏற்கல, நீதிமன்றம் ஏற்கல, தளர்வுகளோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒட்டுட்டாங்க. அந்த அதையும் போர்டு எக்ஸாம்ஷனுக்கு, ரிலாக்சேஷனுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் ஏற்கவில்லை. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல அது நடந்திருக்குது. டெம்பரரி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், இவங்க எல்லாம் 10வது வகுப்பு பாடத்தை முடிக்கணும்னா இந்த ரிலாக்சேஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இதனுடைய பின்னணி. இந்த பின்னணிக்கு நடுவுல தான் 3வது மொழி தேர்வில் தேர்ச்சி பெறுவது இனி கட்டாயம் அப்படின்னு சிபிஎஸ்இ உத்தரவும் வருது. அடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேசிய பேச்சு. தமிழ்நாட்டுல குதிரை பேரம் நடக்குதா? ஆமா நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கெல்லாம் நாம சாட்சிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கண்ணு முன்னாலேயே இந்த குதிரை பேரம் நடக்குது, இதுல மறைப்பதற்கு எதுவும் இல்லை. அதிகாரத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய அரசியல் நலன்களை பாதுகாக்கிறதுக்காகவும் தொடர்ந்து அதிகாரத்தில் பதவியில் நீடிப்பதற்காகவும் இந்த நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாங்க தமிழ்நாடு அரசை வெளியில இருந்து ஆதரிக்கிறோம். அரசியல் சூழலை பொறுத்து தேவைப்பட்டால் எதிர்கால தேர்தல்களிலும் இதே உத்தியை கடைபிடிக்க இடதுசாரி கட்சிகள் தயாராக இருக்கு. இடைத்தேர்தல்கள்ல போட்டியிடுறதை பத்தி இன்னும் முடிவெடுக்கல, தேர்தல் நெருங்குற நேரத்துல அதை பற்றி நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதுல எதுவுமே மாறல. இது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து அவங்களுடைய பார்வையை சொல்றாங்க. நிபந்தனையற்ற ஆதரவு ஆட்சிக்கு கொடுத்தது, அரசுக்கு கொடுத்தது, அதுல எந்த விதமான மாற்றமும் அவர்களிடமிருந்து வரல. இந்த செய்திக்குள்ளேயே அவர் சொல்றாரு, அரசை சீர்குலைப்பதோ அல்லது கட்டாயப்படுத்தி பணிய வைப்பதோ எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்க எங்களுடைய கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம், அரசு அவங்க நினைக்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வந்தே மாதரம் பாடும், ஏன்னா உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தி இருக்கிறது, அதனால வந்தே மாதரம் பாடும். நாங்க எதிர்ப்போம், ஆனா அரசு வந்தே மாதரத்தை பாட வைக்கும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை கைவிட்டது தொடர்பாக எதிர்ப்பை தெரிவிப்போம். இந்த புதிய விபிஜி ராம்ஜி என்ற திட்டத்தை 125 நாள் வேலை திட்டம் என்று அரசு செயல்படுத்துவதை, மாநிலத்திடம் இருந்து 40% நிதியை பெற்றுக்கொண்டு ஒரு திட்டத்தை அமல் செய்வதை நாங்கள் எதிர்ப்போம். ஆனா தேவைக்கு அரசு அதை செயல்படுத்தினால் அதை நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. நாங்க எதிர்த்துக்கிட்டே இருப்போம், அவங்க அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். ஜனநாயக விழுமியங்களுக்கு முரணான வகையில
பேச்சுக்களையும் செயல்பாட்டுகளையும் முதல்வர் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அவங்க அறிவுறுத்துவாங்க. ஆனா அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்ப அது தவிர பேராசிரியர் ஜவாஹிருல்லா, அப்புறம் எஸ்டிபிஐ, அதாவது மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் எல்லாமே வந்து வழிபாடு உணவு உரிமை குறித்து ஒரு சட்ட திருத்தம் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஏன்னா அது குர்பானி தொடர்பாக வந்த நீதிமன்ற உத்தரவுக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு பணிந்து சென்றது என்பதும், அடுத்து உச்ச நீதிமன்றத்துல போய் இப்ப தடை வாங்கியதற்கு பிறகு இங்கேயே வந்து இது போன்ற நெருக்கடி வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சட்ட திருத்தம் தேவைங்கிற உணர்வுக்கு வந்து அந்த அமைப்புகள் வந்து சட்ட திருத்தம் கேட்கின்றன. ஆனா தமிழ்நாடு அரசு என்ன செய்யும் தெரியல. ஆதரவு கொடுப்பவர்கள் இந்த சட்ட திருத்தம் வேணும்னு கேட்பாங்க. ஆனா செய்யலைன்னாலும் அதுக்கு என்ன மாதிரி அழுத்தங்களை கொடுப்பாங்க, நம்ம அழுத்தமே கொடுக்க மாட்டோம்னு வேற கிளீன் சீட் எழுதி கொடுக்கறாங்க. அதனால அது என்ன செய்ய போறாங்கிறதும் தெரியுது. தவிக அரசுக்கு இடதுசாரி கூட்டணி வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய ஆதரவு முதல்வர் விஜய்க்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு அல்ல, தவிக கட்சிக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு அல்ல. மக்களின் தீர்ப்பை மதிப்பதற்கும் ஆளுநர் ஆட்சியை தடுப்பதற்குமாக மட்டுமே தான் நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆதரவு எது வரைக்கும் போகும்னா நிரந்தரமாக நிபந்தனையற்று போகும் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்குது. இந்த தவறுகள் தொடர்ந்து சில தவறுகள் அரசு செய்யுதுன்னு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகளே தான் சொல்லுது. இந்த தொடர்ந்து தவறு செய்யக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைமைகளை சீர்குலைக்கக்கூடிய வேலைகளை செய்யும் தவிக அரசுக்கு அந்த அதிகாரம் எங்கிருந்து கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகளிடம் இருந்துதான். நீங்க குதிரை பேரத்துக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பேசுறாங்க, குதிரை பேரத்துக்கு எதிராக பேசுறாங்க. ஒரு கட்சியில மக்களிடமிருந்து தேர்வாகி வந்துட்டு மக்களிடமிருந்து ஒரு தீர்ப்பை பெற்று ஒரு கட்சியின் சார்பாக நின்று தேர்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறு கட்சிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத, விலைக்கு வாங்கி போகக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. உடனடியாக ராஜினாமா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அணியிலிருந்து வெற்றி பெற்று விட்டு தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு என்னென்னவோ காரணங்களை வேண்டுமானாலும் சொல்லிட்டு இன்னொரு அணியை ஆதரிக்கலாமாங்கிற கேள்விக்கு அவங்க கிட்ட இருந்து பதில் இருக்கா தெரியல. அதுக்கு அவங்க சொல்ற நியாயங்களோடு சேர்த்துதான் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அவங்க நமக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். தவிக அரசுக்கு அவங்க அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. மக்கள் அதுக்கு அவர்கள் கொடுக்கும் அழுத்தத்துல அந்த அவர்களுடைய நியாயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரியுது. அதுதான் அதுல இருக்கக்கூடிய தோழர் மு வீரபாண்டியன் பேசிய பேச்சுக்கள்ல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்குது. நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கும் போது பேசியதும் ஒரு முக்கியமான செய்திகளாகத்தான் இருக்குது. அவங்க ரியாக்ட் பண்றாங்க. திமுக அதிமுக கூட்டு களவாணிகள்னு முதலமைச்சர் விஜய் பேசியதற்கு, நாங்க களவாணிகள் இல்ல, நீங்க தான் களவாணி, எங்க கிட்ட இருந்து எம்எல்ஏவை திருடிட்டு போற நீங்க தான் களவாணின்னு அவர் ரியாக்ட் பண்றாரு. அது தவிர இன்னும் ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த ஆட்சி பத்தி அவர் சொல்றதும் முக்கியமானது. அந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கிற கேமராவை தாங்கி இருக்கிற ட்ரைபாடுங்கிறதுல இருந்தே நீங்க 3 கால்கள் அப்படின்னு தெரியுது இல்ல, அந்த 3 கால்கள் இருக்கிற ட்ரைபாடால தான் நீங்க படம் எடுத்து இப்ப ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கீங்க. நான் பேசுறத அதுல 2 கால்கள் தவிக ஆட்சிக்கான 3 கால்கள்ல 2 கால்கள் தான் ஒரிஜினல் இல்ல அவங்களோடது, ஒரு கால் இரவல் கால் அப்படின்னு சொல்றாரு. அது எப்போ விலகி போகுதோ அப்போ கேமரா கீழே விழுந்துரும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டை முன்வைத்து அவர் சொல்றாரு. ஆட்சி கவிழும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, இதுதான் ஜனநாயகமா அப்படின்னு அதை ஒரு வேறு விதமாக முன்வைக்கவும் செய்வாங்க அவங்க. அது தொடர்ந்து அவங்க செய்யற அவங்க பேட்டர்ன் அதுதான். அவங்க அந்த மாதிரியே செய்யட்டும். அதுல இன்னும் ஒரு விஷயம் சொல்றாருல்ல, அதுவும் முக்கியமானது. அதாவது அவங்க தயாரிப்பாளருக்கு அங்க ஒரு போஸ்ட் கொடுத்துட்டாரு, டெல்லியில போஸ்ட் கொடுத்துட்டாரு தமிழ்நாடு பிரதிநிதியாக முதலமைச்சரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய பால்ய கால நண்பர், இளம் வயது நண்பர், அவருக்கும் ஸ்பெஷல் அட்வைசர் அவருக்கு அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டாரு. அவங்களுடைய கட்சிக்கு அவருக்கு அரசியல் வியூக வகுப்பாளராக இருந்தவருக்கும் ஒரு அரசு பதவி எல்லாமே
தனிப்பட்ட முறையில அவங்க கட்சிக்குள்ள பதவி கொடுக்கிறதோ அல்லது தனிப்பட்ட முறையில் அவர் தன்னுடைய செயலாளராக வைத்துக் கொள்வதோ யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அரசு பணியாக கொடுக்கறதுனாலதான் அந்த கேள்வியை கேட்கிறாங்க எல்லாரும். அப்படி சொல்லும் போது இதெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இன்னும் கொஞ்ச நாள்ல விஜய் அவருடைய மேக்கப் பர்சனுக்கும் ஏதாவது அரசு பதவி போட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே அந்த பிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு தலைவராக அவருடைய கேமரா அவர் நடித்த படத்துக்கு கேமரா பர்சனாக இருந்தவரை தான் போட்டிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள். அதனால மேக்கப் பர்சனுக்கும் போட்டா ஒன்றும் தப்பில்லைதான். ஏன்னா மக்கள் அவருக்கு மேண்டேட் கொடுத்திருக்காங்க. எல்லா கட்சிகளும் சொல்ற வார்த்தைகளையே சொல்லிடலாம். மக்கள் அவருக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவர் கையில அதிகாரம், மக்கள் கொடுத்த அதிகாரம் இருக்கிறது. அதனால அவர் போடலாம் அப்படின்னு எல்லாரும் அப்பவும் சொல்லுவாங்க. இவர் ஆனா இப்படி ஒரு மேக்கப் பர்சனுக்கும் கொடுத்துருவாருன்னு சொல்றதுல மேக்கப் பர்சன்கிறவர் மட்டும் ஏதோ கடைநிலை ஊழியரா அப்படின்ற கேள்வி அதுக்குள்ள வருது. பட் அது ஒரு அந்த மீனிங்ல அவர் சொல்லல. அவரோடு தொடர்புடைய, முதலமைச்சரோடு தொடர்புடைய எல்லாருக்கும் அரசு பதவிகள்ல இடம் கொடுக்கறாங்க. இது அந்த நெப்போட்டிசம் அப்படின்னு சொன்னா இது ஒரு விதமான முறைகேடு அப்படிங்கிற சென்ஸ்ல அவர் சொல்வதாக நான் புரிஞ்சுக்கிறேன். முறைகேடுகள் அதாவது பணம் வாங்கினா தான் குதிரை பேரம்னு அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்கள்ட்ட சொன்னதும் இருந்தது நேற்றைய செய்திகள்ல. பணம் வாங்கினா தான் குதிரை பேரம், பணம் கொடுத்து கூட்டு வந்தா தான் குதிரை பேரம். பதவி கொடுத்தோ மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தோ அவங்க வர்றத குதிரை பேரம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. பொருள் அது எத்தகைய பொருளாக இருந்தாலும் சரி, சோஃபா, நாற்காலி உள்ளிட்ட எந்த பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, எல்லாமே குதிரை பேரம் தான் அப்படிங்கிறத டிஸ்பியூட் பண்ணி பணம் கொடுத்தா மட்டும்தான் குதிரை பேரம் அப்படின்னு சொல்றாங்க. பணம் கொடுத்தது வாங்கியது IUML தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி முன்வைத்த கராத்தே தியாகராஜன் முன்வைத்த ஒரு குற்றச்சாட்டுக்கு IUML சார்பாக எந்த பதிலும் வரல. அதெல்லாம் திரும்ப கூட சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு ஆதாரம் கராத்தே தியாகராஜன் மட்டும்தான் இருக்கு. மதச்சார்பின்மை பற்றி 1000 பேசுறீங்க, ஆனா எப்படியாவது எங்களை ஆட்சிக்கு அமர்த்தி விடுங்கள், அவரை முதலமைச்சராக்க வேண்டும், உதவி செய்யுங்கள்னு நீங்க எத்தனை பிஜேபி காரங்க கிட்ட மன்றாடினீர்கள்ங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. அதற்கு எந்த பதிலும் தாவேக தரப்புல இருந்து வரல. நயினார் நாகேந்திரனோ பாஜகவோ என்ன சொன்னாலும் அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க பதில் சொல்லாம. ஏன்னா களத்துல இல்லாதவர்கள்னு நினைக்கிறாங்க. ஆனா களத்துல இல்லாதவர்கள்கிட்டயா எங்களை எப்படியாவது முதலமைச்சராக்கிருங்க அப்படின்னு மன்றாடினீர்கள். அப்போ அவங்களுக்கு அதிகாரம் இந்த ஊர்ல இல்லைன்னாலும் இந்த ஊருக்குள்ள எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு, இந்த மாநிலத்துக்குள்ள எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு அவர்களுக்கான அதிகாரம் டெல்லியில் இருக்கிறது. அந்த அதிகாரம் ஒன்றிய அரசுக்கானது. அந்த ஒன்றிய அரசுக்கான அதிகாரம் தமிழ்நாட்டில் உங்களை முதலமைச்சராக்கவும் செய்யும் அப்படிங்கிறத அவர்களிடம் கோரிக்கை வைத்து மன்றாடி நீங்கள் நடந்து கொண்ட முறையிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். ஆனா தமிழ்நாட்டுல அவங்க இல்ல, அதனால அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சாதாரணமாக சொல்லிட்டு கிடக்குறாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறத இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து வெளிக்கொணர்ந்து கொண்டே இருக்கின்றன. இது தவிர 2 விஷயங்கள், லஞ்ச ஊழல் தொடர்பாக அதுவும் நிறைய செய்திகள் தொடர்ந்து வருது. அது பாலியல் குற்றங்கள் தொடர்பான செய்திகளும் தொடர்ந்து வருது. அதுல திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவங்க சொன்னது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. நீங்க உங்க கட்சிக்காரங்களை முதல்ல செல்ஃப் டிசிப்ளின் கத்துக்க சொல்லுங்க. இது போன்ற குற்றங்களில் இருந்து அவர்களை முதல்ல செய்யாம இருக்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. டிடிவி தான் நினைக்கிறேன், அல்லது வேற யாரையும் சொன்னாங்களா, டிவிகே உறுப்பினர் என்ற அடையாளமே சிங்கப்பெண் அவங்க மேல நடவடிக்கை எடுக்காமல் போவதற்கான ஒரு லைசன்ஸா, உரிமமா, எக்ஸம்ஷன் சர்டிபிகேட்டா அவங்களுக்கு அப்படிங்கிற கேள்வியையும் கட்சிகள் முன்வைக்கின்றன. இதற்கெல்லாம் பதில் வராது. ஆக்சுவலா பதில் அவசியம் இல்லை. நடைமுறையில அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம செய்திகள்ல தினந்தோறும் திறந்தாலே தாவேக்காரர் அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு அப்படின்னு செய்திகள் ஊடகங்கள்ல இல்லாமல் இருந்தால் போதும். செய்திகள் ஊடகங்கள்ல இல்லாமல் இருந்தால் போதும்னா ஒருவேளை நடந்துரும். அப்படி ஒரு நிகழ்வுகளே இல்லாமல் இருந்தால் போதுமானது. இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.